நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. மே 23, 24 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதற்கு ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியும் நாளை நடைபெற இருக்கிறது. நாளை சென்னையில் முதலமைச்சர் பங்கேற்போடு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 25,000 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. இது மே மாதத்தில் உலக முதலீட்டாளர்களை அழைத்து தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த ஒரு மாநாட்டுக்கு ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எழக்கூடிய கேள்வி, முதலீட்டாளர்களுக்கு முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறதா? இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க போகின்றோம். நிச்சயமாக திகழ்கிறது அப்படிங்கிற பார்வையோடு அஇஅதிமுகவுடைய தோழமை கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார். முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது விமர்சன பார்வையோடு இணைகிறார் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். இந்த முதலீட்டாளர்கள் மாநாடும் கூட நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அக்டோபர்ல நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் நிதியமைச்சராக இருந்த போதே உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அக்டோபர்ல நடக்கல, காலம் தாழ்ந்தினும் மே மாதம் நடக்கிறது. இதை பலரும் வரவேற்கிறார்கள். ஆனா என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. அந்த இலக்கை இந்த அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய வேகத்தில் தான் சென்று அடையக்கூடிய ஒரு பாதையில் இருக்கிறதா, இல்ல அதுல ரொம்ப பின்தங்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக இல்லை. அதாவது நிச்சயம் அவங்க இலக்கை அடைவதற்கு சாத்தியமான ஒரு நிலையில தான் தமிழக அரசு இருக்கிறது. முதல் பெரிய தொழில்கள் வர வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகள் என்பது இந்த தொழிற்சாலை ரீதியாக வந்தால்தான், பெரிய முதலீடாக வந்தால்தான் இங்கு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும். இங்க இருக்கிற புதிய யுக்திகள், இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற நவீன யுக்திகள் எல்லாம் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் இங்க வர வேண்டும். இதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் என்று கேட்டால், இந்தியாவிலேயே இந்திய அரசு எடுத்த சர்வேயில் தமிழகம் 2வது இடத்தில் இப்பொழுது இருக்கிறது. ஏறத்தாழ 2000 2011 வரை 10 ஆண்டுகள் வெறும் 31,000 கோடி தான் அந்நிய முதலீடு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 2011 பிறகு 2014 வரை 48,124 கோடி அந்நிய முதலீடு நாம் பெற்றிருக்கிறோம். ஏறத்தாழ உலகில் இருக்கிற டாப் 500 கம்பெனி என்று எடுத்துக்கொண்டால் அதில் 51 கம்பெனிகள் தமிழகத்தில் இறக்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வெளிநாட்டு கம்பெனிகள் அந்நிய முதலீட்டுடன் தமிழகத்திலே மென்பொருள் கம்பெனிகள் உட்பட, அது சிறிய அளவில் இருந்தாலும் கூட அதுவும் உட்பட 3000 கம்பெனிகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே என்னுடைய கேள்விங்கிறது, நீங்க இதெல்லாம் நடந்திருக்கிறது இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல, நீங்க நிர்ணயிச்ச இலக்க நீங்க நிர்ணயிச்ச வேகத்தில் அடைவீங்களாங்கிறதான் கேள்வி. விஷன் 2023 இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. அதுல என்ன சொல்லப்படுது, 15 லட்சம் கோடியை 2023 ஈர்ப்போம் அப்படின்னு. இது 15 லட்சம் கோடி இருக்கணும் அப்படின்னா இந்த நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் கோடியா 3,75,000 கோடி 3.25 லட்சம் கோடி அரசாங்கத்துடைய கணக்குப்படி இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளவு கோடி ஈர்க்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு எம்ஓயு போடப்பட்டிருக்கு, அதை எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த அரசு வந்த பிறகு 48,000 கோடி இலக்கை எட்டியிருக்கிறார்கள். இந்த அரசு வந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு எம்ஓயுக்கள் வெறும் 31,000 கோடி தான். அதுல நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 15,000 கோடி கிட்ட பண்ணிருக்கோம். 48,000 கோடிக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இலக்கு எங்க? நம்ம இதற்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி 2023 விஷன் படி பார்த்தேனால் 15 லட்சம் கோடியில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி வந்திருக்க வேண்டும். அது உண்மைதான். இருந்தாலும் இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிலையிலே, உலக பொருளாதாரம் பல்வேறு நாடுகளில் வீழ்ச்சி அடைந்திருக்கிற நிலையில், அமெரிக்காவில் கூட பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு தமிழகத்தில் 48,000 கோடி ஈர்த்திருக்கிறோம். அது மகாராஷ்டிராவிற்கு அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும், ஏன் குஜராத்தை விட 2வது இடத்தில் இருக்கிறது என்ற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அப்படியே அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவிற்கு செய்கிறோம், அந்த இலக்கை எட்ட முடிந்ததா, எட்டுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்று சொன்னால் எட்டுவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்கிறது. நம்மை விட 2 மடங்கு பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா முதலிடம், இது 2வது இடத்தில். நான் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் முதல் கருத்தை கேட்கிறேன்.
இருக்கின்றேன். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமாக நடத்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. ஏன் அக்டோபர் நடக்கலங்கிற ஒரு கேள்வி, ஏன் தாமதங்கிற ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சு மே மாசத்தை ரொம்ப பிரம்மாண்டமா ஜம்முன்னு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தானே சார். இது வைப்ரண்ட் குஜராத் ஒன்று பண்ணாங்க. அதுல இப்போ இது வரைக்கும் சர்வே எடுத்ததுல 20% தான் ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு 1 லட்சம் இது ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஃபேக்ட் இன் குஜராத். 1 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன இடத்துல 20,000 கோடி தான் ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஆல் தி இது மாதிரி இவெண்ட் எல்லாம் ஒரு நல்ல பிஆர் எக்ஸசைஸ் அவ்வளவுதானே தவிர யூ ஹாவ் டு ரியலி ஒர்க் கிரவுண்ட் லெவல்ல நம்ம வேலை செய்யணும். பிஆர் எக்ஸசைஸ்ங்கறத தாண்டி இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். ஃபீல் குட் தான் இதுல வராது. ஃபீல் குட் எப்ப வரும்னா 24 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்ல ஓடிச்சுன்னா ஃபீல் குட் ஃபேக்டர் வரும். இன்னைக்கு நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா 20% ஷார்டேஜ் ஆஃப் பவர். நம்ம டொமஸ்டிக் சென்னையில மட்டும் பவர் கொடுத்துட்டு ஊர்லலாம் 4 hours 5 hours இட்ஸ் நாட். இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல, முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் இதே தான். First of all, there is a பெரிய ஷார்டேஜ் ஆஃப் பவர். பவர் இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பேசி வேஸ்ட். சோ பவர் செக்டரை ரிஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. ஒரிசா நீங்க எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். இவர் மகாராஷ்டிரா சொன்னாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீமார் ஸ்டேட்ல ஒன்னதான் எண்ணிப்பட்டது. இன்னைக்கு அங்க 8000 மெகாவாட் பிளான்ட் இருக்கு. இங்கேருந்து சம்பாதிச்சாங்க. ஏன் ஒரிசான்னு சொன்னேன்னா ஸ்டெர்லைட் இங்க டூட்டகோரின்ல தான் ஃபேக்டரி போட்டாங்க. இங்க இருந்த அரசியல்வாதிகள் 2 சைட்ல இருந்த அரசியல்வாதிகளோட ப்ராப்ளம் அவங்க இங்க சம்பாதிச்ச பைசாவை எடுத்துட்டு போய் ஒரிசால 8000 மெகாவாட்டுக்கு பிளான்ட் போட்டிருக்காங்க. ஜலசுப்தாங்கிற ஊர்ல 4000 மெகாவாட் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. அந்த 4000 மெகாவாட் இங்க தமிழ்நாட்டில் போட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பவர் ஷார்டேஜே இருக்காது. காப்பர் பிளான்ட் இங்கதான் நடந்தது, தூத்துக்குடியில தான் நடந்தது. அதை சம்பாதிச்ச பணம் தான் இன்னைக்கு ஒரிசால போய் பவர் பிளான்டா போயிருக்கு. அதனால தான் ஐ மேட் தட் பாயிண்ட் அபவுட் ஒரிசா. சோ இதுல ஒரு சுமூகமான ஒரு என்வாயர்மெண்ட் வரணும்னா ஒரு ஸ்டேட் பட்ஜெட் போடுறச்ச வெதர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் தேர் இஸ் a planned expenditure and non planned expenditure. நான் planned expenditureங்கிறது salaries, pensions, interest and freebies. Whatever you call it as subsidies or freebies. Social welfare scheme. Whatever it is. Television is not a social welfare scheme. Mixi is not a social welfare scheme. So, in the so-called social welfare schemes, நம்ம tax revenue பொத்த மாட்டேங்கிறது. அதுக்கு தான் நம்ம tax mark invent பண்ணியிருக்கோம். Both governments. More worryingly, what has happened is, government is slowly encroaching into business. முதல்ல வாட்டர் பண்ணாங்க, சால்ட் பண்ணாங்க, சிமெண்ட் பண்ணாங்க. பல விஷயங்கள் நிறைய நான் சொல்லி முடிச்சேன். இருங்க, இதெல்லாம் நல்லா வரைக்கும் வரவைக்கலாம். But it is not possible that the government can separate 50% cost, which is what it is trying to do. So அந்த லாஸஸும் உங்க டாக்ஸ் ரெவென்யூல என்ன வரப்போகுது. I am not questioning why you are doing it. But அந்த லாஸும் உங்க டாக்ஸ் ரெவென்யூல தான் வரப்போகுது. So already you don't have money to pay salaries and to existing subsidies we are not able to pay. நேற்று நாளைக்கு நீங்க 25,000 கோடி சைன் ஆகுதுன்னு சொன்னீங்க. அதுல ஆல்ரெடி ஆல் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் have signed up. There are very few new companies. இல்ல நாளைக்கு நடக்கிற ஒரு சமிட் நாளைய சமிட்ங்கிறது இதுக்கான ஒரு ப்ரிலியூட் தான். சமிட் மே மாதத்துல நடக்கும் சார். நான் சொல்லி முடிக்கவே விட மாட்டேங்கிறீங்களே. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒன்று இருந்தது. அதோட கடன் அபிஷியலா 80,000 கோடி. நீங்க மத்த பிரைவேட் பவர் சப்ளையருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் 1 லட்சம் கோடிக்கு மேல எட்டிடும். வட்டி மட்டும் 10,000 கோடி வருஷத்துக்கு வருஷம் நம்ம எடுத்து வச்சாலும் நீங்க சொல்ற 25,000 கோடியில பாதி கன்வெர்ட் ஆனா அது ஒரு வருஷம் வட்டி கூட சேராது. இதை தவிர தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இன்னொரு 20-30,000 கோடி கடன் இருக்கு. சோ நீங்க சொல்ற அமௌண்ட், நீங்க சொல்றீங்க 25,000 கோடி, அதுல நம்ம வட்டி கூட வராது. 25,000 கோடி வெறும் முன்னோட்டம் தானே. இது இன்வெஸ்டர்ஸ் மிக பெரிய ரெக்கார்ட் இஸ் வெரி கிளியர். 100% கமிட் ஆனா ஒன்லி 20% இஸ் கம்மி. அது நீங்களே இவரே சொன்னார். 48,000 கோடி கமிட் ஆனது இது வரைக்கும் 15,000 கோடி தான் வந்திருக்கு. 1.5 லட்சம் கோடி இன்னைக்கு வந்திருக்கிறது 15,000 கோடி. ரைட். இந்த விமர்சன பார்வையும் இல்ல இது பல அதிகமான முதலீட்டுகளை ஈர்க்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கூற்றும் வைக்கப்படுகிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்றைய நிலையில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாகத்தான் தமிழகம் திகழ்கிறதா?
முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதா என்பதுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியின் தலைப்பு. விரைவில் மே மாதத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்த இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியும் நாளை நடைபெற இருக்கிறது. ஆகிய காரணத்தினால் இந்த விவாதம் எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையுடைய செயலாளர் திரு ராகவன் அவர்கள் இந்த பகுதியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதனது பிரமுகர் ஊடக செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் பிரசன்னா அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இந்த இனிஷியேட்டிவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு குளோபல் இன்வெஸ்டர் சமிட், இது பற்றிய சில விமர்சன பார்வைகள் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இடைவேளைக்கு முன்னாடி பதிவு செய்தார். இதை தாண்டி என்னுடைய கேள்வி, இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாடு முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக திகழ்கிறதா? ஏன்னா நிச்சயமாக குற்றச்சாட்டுகள் மின்வெட்டு சார்ந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து பலரால் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில தமிழ்நாடு முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலம்? First, I must thank Tandi TV for inviting South India Chamber to be part of this very important discussion. And இந்த மாதிரி ஒரு program, இந்த மாதிரி ஒரு global தமிழ்நாடு எடுத்துன்னு போறதுக்கு ரொம்ப நாளா எல்லா இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்த இது வந்து தருணம் வந்துட்டு இருக்கு. So I must congratulate the government of Tamil Nadu for taking this exercise. கண்டிப்பாக இதுதான் ஒரு சரியான தருணங்கிறது எங்களோட ஒப்பீனியன். இதை வந்து எல்லா வகையான தொழில் சார்ந்த நிறுவனங்களும் தொழில் அதிபர்களும் அசோசியேஷன்ஸ் சேம்பர்ஸ் எல்லாருமே வரவேற்று கவர்மெண்டோட கைகோர்ந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறதா எல்லாரோடைய ஆசையும். எனக்கு ஒரு தடவை சொல்றோம், மற்ற ஸ்டேட்லாம் பண்றாங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்து இந்த மாதிரி ஒன்று கூட விமர்சனம் வைக்கப்படுது. குஜராத்ல 1 லட்சம் கோடி MOU சைன் பண்ணப்படுதுன்னா அதுல 20% தான் ரியலைஸ் ஆகுது. இன்னைக்கு அடிப்படையில சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை சரி பண்ணிட்டு செய்யும் பொழுது தானே இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த விதத்துல வந்து அடிப்படை சரியில்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? நீங்க திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு பவர் உள்ளிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. இது வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணிருக்காங்க என்னோட ஒப்பீனியன். நான் வந்து ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், மாயைன்னு சொல்லிட்டாரு. டிவி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மெட்ராஸுக்கு வெள்ள எவ்வளவு நேரம் பவர் கிடைக்கிறதுன்னு. 24 மணி நேரம் இன்னைக்கு நிலவரத்தை நீங்க பேசுங்க. இன்னைக்கு அது சரியாக தாண்டி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் குரோத்தை 60% சென்னையை ஒட்டி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பதிவு செய்யலாம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு சார் சொல்ற போல ஒரு நெகட்டிவ் சைடு இருந்தாக்க வேர்ல்டுல டாப் 500 கம்பெனிஸோட முக்கியமான கம்பெனிஸ் இங்க தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களே. அவங்க வந்து ஒரு தடவையும் இன்வெஸ்ட் பண்றச்சு they do a due diligence work before investing single rupee. அது வந்து எல்லா வேர்ல்டு வைட் தான் நார்ம்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கனாக்க that shows the fundamentals are correct. The infrastructure facility, நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. நீங்க வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் கிடையாது, ரோடு கிடையாது, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் I think யாரா ஒருத்தர் பேசல. So உங்களுக்கு வந்து when Hyundai or Ford or Daimler or any foreign company is coming and investing in Tamil Nadu, they have done a due diligence complete analysis before investing. So everybody is looking for Gujarat. Okay, Gujarat must be a developed state, but there are also infrastructure, I could say shortages. But Tamil Nadu has been exaggerated. That is our issue. இந்த குற்றச்சாட்டுகள் அதாவது முதலீட்டுக்கு உகந்த ஒரு இடமா இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் எக்ஸாஜரேட்டட் மிகைப்படுத்தப்படுது அப்படின்னு உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு பிரசன்னா அவர்கள், செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் பிரசன்னா அவர்கள் நம்முடைய இணைகிறார். முதலமைச்சர் எங்கே, பன்னீர்செல்வம் எங்கே, இந்த கேள்விகள் எல்லாம் பல முறை நீங்க பதிவு செய்திருக்கீங்க பல்வேறு விவாதங்கள்ல. முதலீட்டாளர்கள் மாநாடு மே மாதம் நடைபெற இருக்கிறது. நாளைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில நாளைக்கு அதற்கான ஒரு பிரிலிமினரி மீட்டிங்கும் நடைபெற இருக்கிறது. அதுல 25,000 கோடிக்கு MOUவும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் சைன் பண்ணப்படுது. இதை வரவேற்க தகுந்த அம்சமாக திமுக கருதவில்லையா?
உள்ளபடியே அப்படியே 25,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி அந்த 25,000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வும் தமிழகத்தில் தொழிற்சாலைகளாக தொடங்கப்படுமேயானால் அதை வரவேற்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது தொழிற்சாலை மக்களுக்கு பயன்படுகிற அல்லது மக்களினுடைய பொருளாதாரம், சமூகம், அவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது. இங்கே எழுவுற கேள்வி எல்லாம் மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் ஒரு பெரிய பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார். நுனிநாக்கு ஆங்கிலத்தில் மிக தெளிவாக மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயலை எப்படி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செய்கிறது என்ற கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஒரே ஒரு செய்தி, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. மூடப்பட்ட தொழிற்சாலைகளுக்கான காரண காரியங்களை என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அங்கே இருந்த தொழிலாளருடைய பாதுகாப்பு நிலைக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தொழிற்சாலை தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு அளித்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இங்கே புதிய தொழிற்சாலைகள் இன்றைக்கு விட்டுருங்க, இந்த 3.5 ஆண்டு காலம், இப்போது 4 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் முடிய போகிறது. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. 4 ஆண்டு காலங்களில், அதாவது ராகவன் பெருமையாய் சொன்னார், போர்டு, ஹூண்டாய் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்தன. அவைகள் முழுவதுமான அனாலிசிஸ் செய்துதான் தமிழகத்தில் வந்தன என்று. எப்போது யார் ஆட்சியில் வந்தது என்று சொல்லி இருந்தால் அதை நாங்கள் மாறுதட்டு ஏற்றிருப்போம். 2 விஷயங்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற பிரச்சனை குறிக்கிறதுக்கு மடிக்கணும். ராகவன் சொல்றத குறிப்பிடுறீங்க, யார் ஆட்சியில அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. நீங்க ராகவன் சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க காஸ்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்புவீங்கல்ல, பிளானிங் கமிஷன் செப்டம்பர் 2013 இருந்து ஜனவரி 2014 வரைக்கும் ஒரு சர்வே நடத்துது. இது யாருடைய ஆட்சி காலத்துல? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஆட்சி காலத்துல. இந்த சமயத்துல தமிழ்நாட்டுடைய ஒரு மேனுபேக்சரிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த கிளைமேட், உகந்த சூழ்நிலை இருக்கிறதா அப்படின்னு பல மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் ஆய்வு செய்யப்பட்டு டாப் ஸ்டேட்ஸ்ல தமிழகம் வைக்கப்படுகிறது. இது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவால பிரசன்னா இதே விஷயமா சொல்றேங்க. I am agree with your point. I am 100% agree with your point. Seriously, I am 100% agree with your point. 100% தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில நாளிதழ் TOI ஒரு மிகப்பெரிய அரைப்பக்க கட்டுரை எழுதியது. Let me complete. நாகராஜன் சார், நீங்க ரொம்ப தெளிவா பேசுவீங்க, கொஞ்சம் வாயடக்கத்தோட பேசுங்க. அரைப்பக்க கட்டுரை எழுதியது. அந்த அரைப்பக்க கட்டுரையில மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த மாநிலம் மிகச்சிறந்த மாநிலம், இந்த மாநிலத்தில் தொழில் தொடங்கலாம். ஆனால் முதலமைச்சரை, முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தொழில்துறையை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே நாங்கள் வெவ்வேறு வந்திருக்கலாம். பினான்ஸ் அண்ட் டாக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூட்டிலிட்டி, இந்த அப்ரூவல்கள் வாங்குவது, அப்ரூவல்கள்லாம் ஆட்சியாளர்களுடைய ஒப்புதல். பிளானிங் கமிஷனுடைய இந்த ஒரு ரிப்போர்ட் இப்படி சொல்கிறது. வாய்ப்பு கொடுங்க. இப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உடனே நோக்கியா பாகிஸ்தான் சொல்ல வருவாங்க. மத்திய புள்ளியியல் விவகாரத்துறை அமைச்சகம் ஒரு புள்ளியியல் விவகாரத்துறை அடுத்திருக்கு. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறையை ஒப்பிட்டு பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2009-2010 29.18%, 29.18%. அதே மத்திய அரசினுடைய புள்ளியியல் துறை வெளியிடுகிற போது அதிமுக ஆட்சியில 2012-13 1.31%. ராகவன் நிச்சயம் ஏற்றுப்பார். இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் டிவில சொல்லிட்டே இருக்கிறது, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல 2007-8 நான் உங்களை மாதிரி ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். குறைவாக இருந்தது, அதுக்கு பிறகு வளர்ந்தது அப்படிங்கறதையும் பார்க்கணும். 2007-8-9 திமுக ஆட்சி காலம் தான். அதே போல நீங்க அதனுடைய காரணங்களை கண்டறிந்தோம், அதன் பிறகு வளர்ச்சி விகிதத்தை காண்பித்தோம். ஆனால் வளர்ச்சி 29%
இருக்கிற 2006 எவ்வளவு வந்து இந்தியாவிலேயே காமிச்சேங்க. இதே உற்பத்தி துறையில 2013-14 அதிமுக ஆட்சியில தான் நேஷனல் ஆவரேஜை விட உற்பத்தி துறையில வளர்ச்சி அதிகமா இருக்கு. சொல்ல வர்றது உடனே நோக்கியா கம்பெனி மூடிட்டான், அது என்ன காரணம் சொல்ற எனக்கு சொல்ல. 2013-14 ஃபிகர்ஸ் பாருங்க சார். இப்ப நோக்கியா கம்பெனி மூடினா தமிழ்நாட்டில் மட்டும் மூடல, இந்தியாவில் மூடல. நான் தமிழ்நாடு, இந்தியாவில் சென்னையில இருக்கு நோக்கியா. ஹங்கேரியில மூடிருக்கான், சீனால 28,000 தொழிலாளர்கள் வச்சு மூடி இருக்கான். இந்த 3 நாட்டிலையும் மூடிட்டு வியட்நாம் போய் ஆரம்பிச்சிருக்கான். 36,000 பேர் எக்ஸோடஸும் இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு போறாங்க. கர்நாடகால இருந்து முதலமைச்சர் வருகிறார், மத்திய பிரதேசத்துல முதலமைச்சர் வருகிறார். அங்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தெரிஞ்சுக்கணும். குஜராத்ல வரலாம், கர்நாடகால வரலாம். நமக்கு ஏற்கனவே சர்பசங்க வந்துட்டு இருக்காங்க. வர்றவங்களுக்கு தேவையானது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கோமா? தமிழ்நாட்டில் புதிய வெளிநாட்டு நிறுவனங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். இப்ப 1 லட்சம் கோடி, இப்ப நம்ம ஏற்கனவே 48,000 கோடி நான் சொல்லியிருக்கேன். நோக்கியா கம்பெனி நாட் ஒன்லி சென்னையில மூடல, ஹங்கேரி, சீனா எல்லா நாட்டிலையும் மூடிருக்கான். அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. 23,000 கோடி மத்திய அரசுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும், தமிழகத்துக்கு 2,400 கோடி பணம் கட்டணும். எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு அவனை இப்ப என்ன பண்ண முடியும்? பாகிஸ்தான் கம்பெனி நோக்கியாவுடைய உதவி ஆக்சிலரி யூனிட் அவனு மூடுறான். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்தில் திமுக முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி எம்ஓயு போடப்படுது, ரியலைஸ் பண்ணல. நாங்குநேரியில 12 விதமான தொழில் பூங்கா, 12,450 கோடி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, பூ மார்க்கெட், மென்பொருள் இருக்க மூடியாச்சு, வரல. மாலவல்லியில 1,360 கோடிக்கு மரபுசாரா எரிசக்தி இது மூடியாச்சு, ஒப்பந்தம் மட்டும் வரல. செங்கல்பட்டு பக்கத்துல சிகரெட் கோலார் கம்பெனி சோலார் 2,000 கோடி திமுக சொல்லி முடிச்சு ஒப்பந்தம் வரல. திமுக காரணம். காரணங்கள் நேரடியாக கலைஞர் இருக்க முடியாது. சொல்லிடுறேன் சார், எல்லா மாநிலங்கள் எல்லா ஆட்சி மோசம் பேர் 2,000 கோடி வரல. அல்ஸ்டாம் பிரெஞ்சு கம்பெனி கோச் தயாரிக்கிற 450 கோடி வரல. டைட்டானியம் ப்ராஜெக்ட் திருச்செந்தூர் பக்கத்தில் வரல. இன்னைக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து அரசு மட்டுமே காரணமா இருக்க முடியும். அவனுடைய சூழ்நிலை, அவனுக்கு உலக பொருளாதாரம் காரணம் இல்ல. இல்ல அப்படி இல்ல, சொல்ல முடியாது. எப்படி வந்தா கேட்க முடியாது. சுருக்குமா பிரசன் இல்ல என்னோட தாழ்மையான கேள்விக்கு நாகராஜன் சார் சொல்லட்டும். நோக்கியாவை மூடிட்டாங்க, பாக்ஸ்கான மூடிட்டாங்க, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. எல்லாத்தையும் 48,000 கோடி அந்நிய முதலீடு கம்பெனிகள் இருக்கு ஏற்கனவே. நோக்கியாவை மூடிட்டாங்க, எல்லாத்தையும் இப்ப ராகவன் சார் சொன்ன மாதிரி உலக நிறுவனங்களில் 500 கம்பெனிகள் 51 கம்பெனிகள் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. 48,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையும் முடிஞ்சாங்க. என்னுடைய கேள்வியை கேட்டு பதில் சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா நீங்க சொல்லும் போது எல்லாத்தையும் முடிட்டாங்கன்னா எப்படி மிஸ்டர் பிரசன்னா சொல்ல முடியும்? எல்லாத்தையும் முடிட்டாங்கன்னு சொல்றது எப்படி பிரசன்னா ரொம்ப சுருக்கமா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பிரசன்னா சுருக்கமா. தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகத்தில் கடந்த 3 வருடங்களாக ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏறக்குறைய 77% குறைந்து உள்நாட்டினுடைய தொழில் உற்பத்தி வளர்ச்சியை அடித்தளத்திற்கு கொண்டு போய் இருக்கிறதுன்னு எல்லா பொருளாதார ஏடுகளும் எழுதுது. ஒண்ணு. ரெண்டாவது, அதற்கு முக்கிய காரணமாக எண்ணூர் மதுரவாயல் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட நிப்பாட்டினது காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்டரியை மூடுறத கதையெல்லாம் விட்டுருவோம். ராகவன் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிஸ் இருக்கிறோம், அதற்கு தான் தொழிலாளர்கள் வருவாங்க. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? இந்த தொழிற்சாலைகளிலிருந்து எக்ஸ்போர்ட் போகாததுக்கு காரணம் என்ன? ஏன் எண்ணூர் மதுரவாயல் பறக்கும் சாலை மேம்பாலம் கட்ட முடியாமல் இதுல வந்து 91க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். 1991க்கு அப்புறம் கிருஷ்ணா ஈஸ்ட் கோஸ்ட்லயே பாருங்க, கிருஷ்ணாபட்டினம் ஒரு மைனர் போர்ட் ஆரம்பிக்கப்பட்டு வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் போர்ட்ஸா வளர்ந்துட்டு கொண்டு இருக்கிறது. பக்கத்திலேயே கங்காவரம், ஆந்திர பிரதேஷ்லயே 300 போர்ட் வந்துருச்சு. ஒரிசால 2 போர்ட், பாராதீப் அண்ட் தர்மான் 2 போர்ட், 4 போர்ட் வந்திருக்கு. இங்க ஒரு போர்ட்டும் வரல. யார் ஆட்சியில் இருந்தாங்க அதெல்லாம் முக்கியமே இல்ல. ஒரு போர்ட் இருந்தாதான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வரும். சரின்னு ஒரு கம்பெனி இதுல ஆந்திரால ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் நிறைய இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் have gone there because it's easier to move out of கிருஷ்ணாபட்டினம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு நான் கேட்டாரு. ஒரு பெரிய போர்ட் வரணும். ஜப்பான்ல வந்து ஒரு ரிசோர்சஸும் கிடையாது.
they import iron ore, they import everything, they make steel and export it. இங்க நம்ம வந்து ஒரு போர்ட்டே ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட்டே பண்ணல. கிரியேட் பண்ணல. உள்கட்டமைப்புக்கு முக்கியத்துவம். மெட்ராஸ்ல வந்து நார்மலா 1970 முன்னாடி சவுத்ல ரீஜனல் ஆபீஸ்னா சென்னையில தான் இருக்கும், மெட்ராஸ் அந்த காலத்து மெட்ராஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் தான் போறாங்க, யாரும் மெட்ராஸுக்கு வரல. எல்லா ரீஜனல் ஆபீஸும் பார்க்கும்போது கர்நாடகாவை விட மேனுபேக்சரிங்ல திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ தமிழ்நாடு because you had a strong base, you already had a component manufacturing unit before. 2013-14 மாறிடலையே. இல்ல சார், நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன், போர்டு வந்ததுன்னாரு. போர்டோட 2வது பிளான்ட் ஏன் குஜராத்துக்கு போச்சு, ஏன் ஹுண்டாயோட 2nd பிளான்ட் குஜராத்துக்கு போச்சு? இப்ப எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். நவ why have they not expanded here? Because முந்திராக ஒரு போர்ட்ல போர்டால ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இங்க ஒரு எக்ஸ்போர்ட்டே இல்ல, யாரும் போகல, எல்லாமே. Let me be very clear. See, I don't want to get into the politics. Let me be very clear, whether X government or Y government, from the industry, even if somebody is wants to do this global investor meet, certainly South India Chamber or CII or FICCI, everybody will support. We are not going to align with any political party. Let me be very clear fundamentally. And people are talking about Chennai port. Tamil sir. Tamil. Chennai port பத்தி பேசுனாங்க. With a small, I could say, ஒரு என்ன சொல்றேன்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவு சொல்றேன். I have done much more study or in deep about Chennai port and how it has happened. இப்போ கிடையாதுங்க. Last 7-8 years. In fact, South India Chamber, we solved a lot of problems. Is the problem on the previous UPA government ala? Let me be very clear. Because no politics, please. Yenaka, that Madurai Emri Port project, நாங்க எவ்வளவு புஷ் பண்ணோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும். Fortunately, Mr. G.K. Vasan எங்களோட ஷிப்பிங் கான்ஃபரன்ஸ்ல வீடியோ போட்டு காட்டினவங்க, சார் இந்த மாதிரி இருக்கு, these are all the problems. But kind enough to take up immediately. அப்போ I'll complete. அப்ப என்ன பண்ணாரு? Second thing, I must thank former speaker. அப்போ வந்து அவர் எனக்கு ராயபுரம் கான்ஸ்டிட்யூன்சி இருந்தது, ஜெயக்குமார் சார். அவரை வச்சுட்டு என்னெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், ஓரளவுக்கு வந்து. இருந்தாலும் தோஷிபா இஷ்யூ வந்த அப்புறம் the problem was magnified because அப்போ வந்து நம்ம நகாயோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல. Because they need a very big vehicle. Because இதெல்லாம் வந்து technical reason, political party might not be knowing. அப்போ வந்து Mr. Nair, Prime Minister's office, visited Chennai twice. Don't speak like this. It is not a technical feasible problem. No. I'm sorry. Don't speak like this. I am an advocate to appear for Nagai. நான் தேசிய நெடுஞ்சாலைக்கு அந்த வழக்கில் நேரடியாக ஆஜரான வழக்கறிஞர்களில் நானும் ஒருவன். டெக்னிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. தமிழக அரசு, அம்மையார் ஜெயலலிதா அரசு திட்டமிட்டு அதை நிறுத்தியது. சென்னை உயர்நீதிமன்றம் அதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டுதான் தமிழக அரசு நிறுத்தி இருக்கிறது. அனுமதிக்கும் உச்ச நீதிமன்றம் போனது இந்த அம்மையார் அரசு. I'm sorry. In fact, whichever government was there, they were supporting. But lack of funding, lack of allocation of funds, the project is taking more time. Right. இந்த நிலையில ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். இன்றைய நிகழ்ச்சியில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதா என்பது பற்றி விவாதித்து வருகின்றோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை மே மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிறது. இதற்கான ஒரு முன்னோட்ட நிகழ்வும் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரசன்னா இணைந்திருக்கிறார். திரு பிரசன்னா, நீங்க சொன்னது போல 2012-13 நீங்க சொன்ன விவசாய உற்பத்தியிலிருந்து, உற்பத்தி துறையிலிருந்து பல விஷயங்கள்ல சுணுக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் 2013-14 திருப்பியும் அந்த growth trajectoryல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது நிச்சயமா அங்கங்க ஐசோலேட்டடா பிரச்சனைகள் இருக்கிறது. ஓவரால் பிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மத்திய அரசாங்கத்துடைய பிகர்ஸ், புள்ளியியல் துறைகளுடைய பிகர்ஸ் பார்க்கும்போது we are picking up இல்லையா? இந்த கேள்வி பிரசன்னாவுக்கு. ஹரி, I understood. நான் என்ன சொல்றேன், ஸ்கூல்ல டாப் ரேங்க் வாங்கிட்டு இருந்த ஒருத்தனை கொண்டு போய் ஸ்கூல்ல 50 பேர் இருக்கானா கடைசி 50வது ரேங்க் வாங்கிட்டான் போன தடவை. இப்ப 49வது ரேங்க் வாங்கி இருக்கோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவனுடைய அறிவும் தளமும் 50-49 வாங்கின இடத்துக்கு போயிருச்சேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குமா இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க. நான் 2 கேள்வி வச்சேன். நாகராஜன் சார் நீங்களே அரியரன் சொல்றாரு, நாங்க சொல்லல. நான் உங்ககிட்ட கேள்வி வைக்கல, நீங்க பதில் சொல்லல. நான் உங்களுக்கு கேள்வி வச்சப்ப நீங்க பதில் சொல்லல. மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அந்த பறக்கும் உயர்மட்ட சாலைக்கு யூபிஏ கவர்மெண்ட் வந்து ஸ்டாகா இருந்துச்சுன்னாரு. நான் திரும்பவும் கேட்கிறேன், ஒரு பெரிய பிரதம மந்திரிகள் அளவுல திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த போது மிகப்பெரிய திட்டம் அது. இங்க இருக்கிற தொழில்பேட்டைகள் இருந்து, அதாவது இங்க மட்டும் கிடையாது, வேலூர், குடியாத்தம், எல்லா வகையிலும் இருக்கிற சிப்காட் ஃபேக்டரிஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ கொண்டு வந்து சென்னையிலிருந்து எண்ணூர் வழியாக துறைமுகத்தை அடைவதற்கு 48 மணி நேரம் ஆகுது. அதனால ஏற்படுற இழப்பு, அதனால ஏற்படுற பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் தடுக்கணும்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது டிஆர் பாலு. அதை கொண்டு வந்து மிகப்பெரிய திட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்க போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதிமுக ஆட்சி வந்துச்சு. எப்படி? பிஎம்ஓ லெவல்ல போடப்பட்ட அக்ரிமெண்ட அமைஞ்சிக்கரையில இருக்க பிடபிள்யூடி ஆபீசர் கையெழுத்து போட்டு என்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கலன்னு நிறுத்தினார். இது உள்நோக்கம் உள்ளதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு சொன்னுச்சு. அதுக்கு என்ன பதில்? அது எந்த அரசாங்கம், எந்த அரசாங்கத்தினுடைய தலைமையில, எந்த அதிகாரி? இதை மக்களுக்கு சொல்லுங்க. ராகவன், No, actually, this is a political thing which we don't want to respond to that. Right. முதல்ல இப்ப நீங்க கேட்ட கேள்வி இன்றைக்கு இந்த தமிழகம் இருக்கிறதா இல்லையா என்றதான் கேள்வி. பொலிட்டிக்கல் கலர். You are such a politician. இல்ல you are like you are acting just like a politician. Don't get personal. தனிப்பட்ட வகையில போவாங்க. Please. No, it is not. நான் பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? People have the right to pick and choose the questions. சரி, இப்ப நான் சொல்றேன். இப்ப நண்பர் பிரசன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க, ராகவன் சார் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற சென்னை சூழ்நிலை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்றைக்கு அந்த பாலம் வந்தால் நிச்சயமாக ஒரு சாதாரண நம்ம போக்குவரத்துக்கு நிச்சயமா அந்த பாலம் பயன்படும். ஒரு சாதாரண போக்குவரத்துக்கு தான் இப்ப பயன்படும். நம்ம சொல்ற மாதிரி முதலீடு, ஆர்பர், அதுக்கு போற வெடிவெட்டு சொல்றது கேளு சார். என்ன சொல்ல, நான் தெளிவா தான் சொல்றேன். அந்த பாலம் எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது? இன்றைக்கு ஒரு வெடிவெட்ட சாலை போட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி ரோடு, பெங்களூர் ஹைவே ரோடு, விஜயவாடா கல்கத்தா ரோடு, 3 ரோடை இணைச்சு மிகப்பெரிய பாலம் அமைக்கப்பட்டு அந்த சாலை 800 ஆர்பர் வரைக்கும் செய்யறாங்க. அந்த நிச்சயமாக நமக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு, முதலீட்டாளர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு பயன்படும். அதுலயே இவ்வளவு பாட்டில் நெக்ஸ் இருக்குங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா எழவே செய்யுது. இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து பல முதலீட்டாளர்கள் போவாங்கிற ஒரு அச்சம் எழுந்ததுக்கான காரணமே பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? உங்களுக்கு ஏற்கனவே பல இலக்கு இதுல வைக்கிறீங்க. அதுல எவ்வளவு அடைஞ்சிருக்கு? எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி செய்வோம்? சூரிய சோலார் பாலிசியா நாங்க வந்து இந்த சமயத்துல சோலார் பாலிசியில பார்த்தாலும் கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 மெகாவாட் உற்பத்தி ஆயிருக்கும். சோலார் பவர்ல எவ்வளவு சோலார் பவர் மின்சாரம் உற்பத்தி வட சென்னையில, வள்ளூர்ல இன்றைக்கு புதிய வள்ளூர் அனல் திட்டம் எல்லாமே இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 6300 மெகாவாட் நம்ம திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்கோம். இதுல மிஸ் ஆனது ஒண்ணுதான், செய்யூர்ல வந்து 4000 மெகாவாட் புதிய திட்டங்கள். இந்த இதுல வந்து நாங்க வந்து ஒரு மின் உபரி மாநிலமாக உருவாக்கும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு புதிய திட்டங்கள் எவ்வளவு புதிய திட்டம். ஒரு ஜெனரேட்டர் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கீங்க, கூட விட்டு ஜெனரேட்டர் வச்சா அது புதிய திட்டம் தான் சார். இன்னைக்கு உற்பத்தி எவ்வளவுங்கிறதா முக்கியம். ஏற்கனவே 3000 மெகாவாட் ஸ்டார்ட் பால் வச்சிருந்தத அதற்கு மேல இத்தனை தொழில்களை கொண்டு வந்து ஏறத்தாழ 2.5 கோடி கனெக்ஷனுக்கு நீங்க மின்சாரம் கொடுத்துட்டு சார். அது இல்லை நீங்க மறுக்க முடியுமா? ராகவன் அவர்கள்ட்ட கேட்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு மின்சார பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு டிட்டரண்டாக, இன்னும் சொல்ல போனா இதுல இருந்து முதலீட்டாளர்கள் வரத்துக்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்கிறது. அப்படின்னா மாறுபடுவீங்களா, ஏற்றுப்பீங்களா? இப்போ உங்களுக்கு நம்ம again இப்போ இதுல வந்து without getting into the political thing, let it be very clear. It is only about infrastructure. திமுக அதிமுக விஷயத்துக்கு கூட வரல. over a period of time 15 வருஷத்துக்கு கூட அப்பவே வந்து we were telling இந்த மாதிரி present situationல if you continue to run the TNEB or continue to have production, we are going to face a huge problem, shortage of including the certain bureaucrats. I was mentioning it. ஆனா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கறச்சே ஓவர் பீரியட் ரொம்ப 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 கம்மியா தான் இருந்தது. which we were also expressing our what I could say unhappiness.
எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. ஆனா I tell you one thing, over the last 4 years there was a very clear vision to make Tamil Nadu as a power surplus state. Vision இருக்கு சார், மாற்று கருத்து இல்ல. செயல்பாட்டுல exactly. But what happened இதுல வந்து only 70% தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. Still there is a shortage or gap between the vision and expectation. Right. See, Tamil Nadu Electricity Board is bankrupt. There is no money in that. It is borrowing continuously. State எல்லாருமே ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கோம். இது வந்து திவாலி ஆயிடுச்சுன்னு சொன்னோம். தமிழ் எனக்கு 90,000 கோடி கடன். அமெரிக்கா தான் சார் முதல்ல திவால் ஆகணும். ஏன்னா உலகத்துல அதிக கடன் வாங்கியிருக்கிறது அமெரிக்கா தான். எலக்ட்ரிசிட்டி போர்டு திவாலி ஆயிடுச்சு. 90,000 crores கடன் சார். இன்னைக்கு கேட்டா ஸ்டேட்டால கொடுக்க முடியாது. பப்ளிக் செக்டர் பேங்க்ல கடன் வாங்கி தான் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு சமயத்துல ஸ்டேட் cannot invest in new generating capacity. அதெல்லாம் பிரைவேட் பார்ட்டிங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பிரைவேட் பார்ட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கு 3000 மெகாவாட் 4000 மெகாவாட் பிளான்ட் தான் போடணும். போன யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறச்ச 4 இடத்துல அந்த பவர் பிளான்ட் 4000 மெகாவாட் போடுறச்ச செய்யார் பக்கத்துல ஒரு பிளான்ட் போடுறதா இருந்தது. அது ராகவன் சொல்லல சார். செய்யார் போடுறது சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க எடுத்து போயிட்டாங்க சார். அதான் சொல்றாங்க தமிழ்நாடு பிளான் கிடையாது. ஏதோ சொல்லி அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அவங்க அடுத்த ஸ்டேட் கொண்டு போயிட்டாங்க. ஆந்திரா போயிடுச்சு. ஆந்திராக்கு போயிடுச்சு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்கணும். அப்ப யார் ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு தெரியாது. அது கிருஷ்ணாபட்டினத்துக்கு போய் அது ஒரு பெரிய போர்ட் ஆகி நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் கிருஷ்ணாபட்டினத்தை போய் ஒரு பெரிய போர்ட் ஆகி அங்க ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆகி அது ஒரு மேனுபேக்சரிங் ஜோன் ஆகி ஓக்ஸ் வேகன் அங்க கார் ஃபேக்டரி போட்டாங்க. There are so many consequences of what went wrong. So இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ஸ்டேட் இஸ் இன் நோ பொசிஷன் டு இன்வெஸ்ட். எவனா வேணா பேசலாம் நம்ம. ஸ்டேட் இஸ் இன் நோ பொசிஷன் டு இன்வெஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால 2 பெரிய பவர் கம்பெனி, ஒன்னு டாடா பவர், இன்னொரு ரிலையன்ஸ் பவர். 2 பேருக்கும் இங்க ப்ராஜெக்டே கிடையாது தமிழ்நாட்டுல. அதுதான் ரியாலிட்டி. தனியா நீங்களே புள்ளி விவரங்கள்லாம் பாருங்க. நிச்சயமா 2012-13 நீங்கள் சொன்னது போலவே குறைபடும் வகையில் தான் இருந்தது. வளர்ச்சியில உணவு உற்பத்தியிலிருந்து பல அம்சங்கள்ல இருந்தது. ஆனால் 2013-14 பல மாநிலங்களை விட ஒரு டாப் ஸ்டேட்ஸ்ல நாமும் இருக்கும். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டிபிஏ நேஷனல் ஆவரேஜ் 4.74 நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யூ கேன் செக் தி ஃபேக்ட்ஸ் 7.29%. அதாவது அந்த ஒரு growth trajectory போயிருக்கோம் அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியுமா? Still not answer. Again, I am telling you, first rank எடுத்தவன 50வது rank 49வது rankங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிற ஒரே விஷயம் நான் ஃபைனலா முடிச்சறேன். இது வெறும் அனௌன்ஸ்மென்ட் ஆச்சு. வெறும் இல்ல நான் சொல்லிடுறேன். அதை விட கீழே போயிருக்கு. ஒரு விவசாய உற்பத்தியில -1.37 போயிருக்கு. இந்த பாயிண்ட்குள்ளார வரல. ஏன்னா ஒரு 2 விஷயம் நான் கருணாகரன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. ராமன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. என்னுடைய மைனஸ்ல இருந்தது 2014 விவசாயத்துல சொல்றேன். கண்டிப்பா ஹரி, நான் எங்க இதுல ஒரு வருடம் போச்சுன்னா அடுத்த தொடர்ந்து வளர்ச்சி தான். ஆனா இந்த 3.5 ஆண்டு காலம் வெறும் தொடர்ந்து வீழ்ச்சி தான். நான் ஒரே ஒரு கேள்வி நீங்க பொதுவாவே கேளுங்க. ஒரு தடவை பார்த்து கேட்க வேண்டாம். தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த புத்தகம் நாகராஜன் சார் கையில இருக்கும்னு நினைக்கிறேன். 7வது பக்கத்தை திருப்புங்க. அந்த 7வது பக்கத்துல கடைசி பாரால 33 மின் திட்டங்களை 10 ஆண்டுகளுக்குள் தொடங்குவோம். குறிப்பாக ஓராண்டுக்கு 3 மின் திட்டம், ஒட்டுமொத்தமாக 33 லட்சம் கோடி ஒதுக்குவோம். இந்த 3.5 ஆண்டு காலங்களில் எத்தனை மின் திட்டம் தொடங்குனீங்க? அந்த தொடங்கின திட்டத்தெல்லாம் கூட விட்டுருங்க. எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதை சொல்லுங்க மக்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க லட்சணம் மக்களுக்கு தெரியும். இல்ல இல்ல ரைட். போன கண்ணை மூடிட்டு உலகம் இரண்டு போச்சுங்கிற மாதிரி பிரச்சனை பேசிட்டே இருக்காரு. 3000 மெகாவாட் மின்வெட்டு வைத்ததனால் தான் திமுக ஆட்சி இழந்தது என்ற இந்த தமிழகத்திற்கே தெரியும், உலகத்திற்கே தெரியும். 3000 மெகாவாட் இன்றைக்கு 13 ஆட்சி சொல்றேன். நீங்க கொஞ்சம் இருங்க. ஏற்கனவே திமுக அரசு எந்த மின் திட்டங்களை உருப்படியா செய்யாதனால
தமிழ்நாட்டுல அதனால 8000 மெகாவாட் மட்டுமே ஏற்பட்டதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கு 2023 முக்கிய காரணம் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு சார், கனவு காணுங்கள் உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என கனவு காணுங்கள். 2023 தமிழகத்தில் இத்தனை வளர்ச்சிகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு கனவுகிறது தப்பா சார்? ஒரு முயற்சி மட்டும் தப்பா சார்? அந்த முயற்சியில எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, முயற்சியில எவ்வளவு நிறைவேற்ற முடியுங்கிறது கனவு காண்பது எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறத விட வேலை செய்வது நல்லது. இல்ல இல்ல தூங்கிட்டுல இருக்கீங்க. 100 மார்க் வாங்க பரீட்சைக்கு படிச்சாதான் சார் 75 மார்க் வாங்குவான். நீ ஏன்டா 2023 நீ சொல்ற 23 தமிழ்நாடு நாகல்சாமி கமிட்டி மெம்பர் சொல்றாரு. திரு பிரசன்னா, யூ மேட் யுவர் பாயிண்ட். இல்ல, நீங்க இலக்கு நிர்ணயிக்கிறீங்க, நீங்க இந்த ஆண்டுக்குள்ள இப்படி நாங்க நிறைவேற்றோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு கேள்விங்கிறது அந்த கேள்வி நியாயமான விஷயம் தான் சார். 2023க்குள் இன்னைக்கு 15 லட்சம் கோடி 33 லட்சம் கோடின்னு ஒரு முயற்சி எடுக்கிறார். இன்னைக்கு சார் சொன்னாரு, மிஸ்டர் சீனிவாசன் தெளிவா சொன்னாரு, குஜராத்ல 1 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு, வெறும் 20,000 கோடி தான் வந்திருக்கு, 80,000 கோடி வரலன்னு. ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்லிருக்கோம், குஜராத் பேசுறோம். சொல்லுங்க, எதுக்கு சம்பந்தம் இருக்கு சொல்ல வர்றதுக்கு? அதே நேரத்தில் தமிழகத்தில் 48,000 கோடி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் இப்ப நீங்க வரக்கூடியதுக்கு இந்த 1 லட்சம் கோடி மே மாதம் 23, 24 தெரியல 1 லட்சம் கோடி எட்ட முடியுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. 2023 இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது? அதற்கு இடையில நம்முடைய பொருளாதார முன்னேற்றங்கள் மாற்றங்கள் அந்த முயற்சியை நோக்கி போவோம். ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு திட்டத்தை நோக்கி தமிழகம் செயல்படும் முக்கியம். இப்ப நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சுருக்கமா. இன்னைக்கு தமிழகத்தில் என்ன பண்றாங்க, இப்ப புதுசா கம்பெனிகள் வருது, 500 கோடி சென்னையில போட்டா ஒரு மெகா ப்ராஜெக்ட், வில்லேஜ் ஏரியால போட்டா 300 கோடி போட்டாலும் மெகா ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து சூப்பர் மெகா ப்ராஜெக்ட் 250 கோடி 500 கோடி போடணும். அதுக்கடுத்து அல்ட்ரா மெகா ப்ராஜெக்ட் 5000 கோடி 4000 கோடின்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வேட்ல வந்து அவங்க கட்டுற வேட் பணத்தை அப்படியே திருப்பி கடனா கொடுக்குறாங்க. 0.1% வட்டி இல்லாத கடனா கொடுத்துட்டு இருக்காங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. இபில வந்து இன்னைக்கு சார் சொன்னாரு, சார் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிறேன், 25,000 கோடி வந்தா எடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு போட்டுருவோம், எடுத்து ஆவின் பாய்க்கு போட்டுருவோம், அப்படிதான் நடக்கிறது சார். தமிழ்நாடு 2 லட்சம் கோடி கடன்ல மூழ்கி இருக்குன்னு எல்லா சோறு போடுங்க. பத்திக்கு சாப்பாடு போடுங்க. திரு நாகராஜன், திமுக ஆட்சி காலத்தில் 1 லட்சம் கோடிக்கு கடன் வைக்கப்பட்டது அப்படிங்கும்போது இந்த மாநிலத்துடைய ஒரு நிதி நிலைமை சீரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 1 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய மாநிலத்தோட நிதி நிலைமை தான் சீரா இருக்கான்னு கேள்வி கேட்டவர் செல்வி ஜெயலலிதா. 1.8 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய மாநிலத்தோட நிதி நிலைமை தான் சீரா இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேட்டுக்கலாம். இந்தியாவிலே அதற்கு வேலை வாய்ப்பு கூடி இருக்கு, அதுக்கு பிறகு உற்பத்தி திறன் கூடி இருக்கு, அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி எத்தனை சார்? அதே வழக்கம் 40 லட்சம் இணைப்பு புதுசா வந்துருக்கு சார். திமுக ஆட்சி பிறகு 40 லட்சம் இணைப்பு. திரு ராகவ் அவர்கள்ட்ட இறுதி கட்ட கருத்து கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கக்கூடிய பாட்டில் நெக்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் எந்தெந்த விஷயங்கள்ல பிரியாரிட்டி கொடுக்கணும்? ஆக்சுவலி திஸ் இஸ் தி மெயின் டாபிக். இதை விட்டு நம்ம எங்கேயோ போயிட்டோம். நம்ம லெட் இட் பி வெரி ஃபோக்கஸ்ட். எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே ரோசியா இருக்கு நான் சொல்ல வரல. there are lot of bottlenecks. ஒண்ணு இல்ல, lot of bottlenecks including the road project, infrastructure. because நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாக்க 1 வருஷம் 2 வருஷம் பார்க்கல. the infrastructure should look 5 years 10 years above இருக்கணும். அந்த மாதிரி விஷன் நமக்கு. சோ உங்களுக்கு விஷன் 2023 is a good document. ஆனா அது எப்படி பண்றதுன்னு there should be a very focused political will and there should be a very clear விஷன். இப்படி பண்ணிதான் ஆகணும், கம் வாட் இட் மே பி. அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டட் மூவ் எடுத்துன்னு போனாதான் இந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டோ இல்லனாக்க மத்தவங்க பேசுற போல இதெல்லாம் ஒண்ணு நடக்கல, இப்படி பின்னாடி போயிட்டு இருக்கு, we are in 49th rank or 50th rank, அதெல்லாம் அவாய்ட் ஆகும். there should be everybody should support. இது வந்து அல்டிமேட்லி யாருக்குனாக்க உங்களுக்கு ஜனங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஆகுது, மற்றவங்க யாரும் கிடையாது. அவங்களோட இதை ஞாபகம் வச்சுதான் everybody should support whoever may be in the power. Everybody should support and make it as a very big one. நிச்சயமாக அரசியலையும் இதையும் கூட நிச்சயமா பிரித்து பார்த்திட முடியாது. இந்த நிலையில நேர்களுடைய கருத்து என்ன கேட்கலாம்.
தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்றமடைந்த காலம் அப்படிங்கிற கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலம் என்று 33%, அதிமுக காலம் என்று 54%, காங்கிரஸ் காலம் அதாவது காமராஜர் ஆட்சி சொல்லுங்க அந்த காலம் என்று 13% சொல்லியிருக்கிறார்கள். திமுக என்று 13%, அதிமுக என்று 54%, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்று 13% சொல்லியிருக்கிறார்கள். இது நேர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் கூட இந்த கட்டத்தில் நம்முடைய இலக்குகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த இலக்குகள் அடையப்பட வேண்டும். நிச்சயமாக இதுல குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த குறைபாடுகள் களைய பெற்று முதலீடுகள் அதிகமாக ஈர்க்கப்பட வேண்டும், வளர்ச்சி அதிக அளவில் நடக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான பார்வை. ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கூட வெறும் ஆட்சிகளுக்கு திமுக அதிமுக என்று அதை மட்டுமே ஒரு ஆட்ரிபியூட்டா ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமா இருக்கவே செய்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 4 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவேற்றதாக வேண்டும் இல்ல பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சமூக வலைதளங்கள் Facebook, Twitter, WhatsApp இதையெல்லாம் பயன்படுத்துறவங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த சமூக வலைதளங்கள்லாம் கருத்துக்கள், விமர்சனங்கள், இன்னும் சொல்ல போனா கேலி சித்திரங்கள், கேலி கருத்துக்கள் இவையெல்லாம் அதிக அளவுக்கு பகிரப்படுது. இதுல சமீப காலத்துல அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய அதிக கேலி சித்திரங்கள் இல்ல கணிசமான அளவுக்கு கேலி சித்திரங்கள் ஒரு தலைவரை மையப்படுத்தி வருகிறது அப்படின்னா தேமுதிகவுடைய தலைவர், தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் மையப்படுத்தி நிறைய கேலி கருத்துக்கள், நிறைய கேலி செய்யக்கூடிய SMS வருகிறது. இது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்க இதை தேமுதிக காவல்துறைக்கு எடுத்து போய் கொண்டிருக்கிறது. இது உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று காவல்துறையை தேமுதிக அணுகி இருக்கிறது. இந்த விமர்சனங்களை, இந்த கேலி சித்திரங்களை, இந்த கேலி கருத்துக்களை எப்படி பார்க்க, கருத்து சுதந்திரம் என்று பார்க்கவா, அத்துமீறல் என பார்க்கவா, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல அதிகமான கேலி சித்திரங்கள், கேலி கருத்துக்கள் தேமுதிக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தை மையப்படுத்தி வர இதை காவல்துறைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். இந்த விமர்சனங்களை, இந்த கேலி கருத்துக்களை, கேலி சித்திரங்களை கருத்து சுதந்திரம் என பார்க்கலாமா இல்ல அத்துமீறல் என பார்க்கலாமா? இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் வழக்கறிஞர் திரு ராஜசேகர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு நடராஜன். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட தான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஒரு அத்துமீறிய ஒரு விஷயமாக, இது தொடர்ந்து விஜயகாந்தை மையப்படுத்திய, விஜயகாந்தை கேலி செய்யக்கூடிய கருத்துக்கள், கேலி கருத்துக்கள், கேலி சித்திரங்கள் எல்லாம் வர இதை ஒரு அத்துமீறலாகவும் ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகவும் கருதி தேமுதிக காவல்துறையை அணுகி இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்னது சார்? முதலாவது தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக அவர்தான் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர். அந்த வித் டியூ ரெஸ்பெக்ட் டு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு, அதாவது இந்த மாதிரி கேலி சித்திரங்கள், இந்த மாதிரி SMSகள் அவர் மீது மட்டுமல்ல, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப், Facebook, Twitter, அப்புறமா டெலிகிராம், இப்ப நிறைய சமூக வலைதளங்கள் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. ஆண்ட்ராய்டு போன்ஸ்லயும் ஐபோன்ஸ்லயும் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்ததுனால பீப்புள் ஆர் கெட்டிங் எவ்ரிதிங் இன் தி ஃபிங்கர் டிப். அப்படி இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் இட்ஸ் மோர் ஃபாஸ்டர் தென் எனிதிங். இட்ஸ் ஈவன் எலக்ட்ரிசிட்டியோட ஃபாஸ்டா போகுது இந்த மாதிரி. அதனால ஒரு இழிவுபடுத்துவது படுத்தவில்லை என்பது நான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு இப்போ வரல. ஆனா பப்ளிக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொது வாழ்வுக்கு வந்துட்டாலே யூ ஆர் என்டைட்டில் டு பி கிரிட்டிசைஸ்ட் பை எனிபடி. என்ன வேணா இருங்க. அதாவது R.K. லக்ஷ்மணோட கார்ட்டூன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். அதாவது இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களை அவர் விமர்சனம் செய்து அவரிடம் பேசாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அளவுக்கு போய் R.K. லக்ஷ்மண் வைத்த விமர்சனங்கள் அவருடைய கொள்கை, அவருடைய ஒரு அரசாங்க தலைவராக அவருடைய செயல்பாடு பற்றியது. விஜயகாந்த் மீது வைக்கக்கூடிய நீங்களே பார்த்திருப்பீங்க, நேர்கள் பலர் பார்த்திருப்பாங்க, எந்த அளவுக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் செய்யப்படுகின்றன. நீங்களே சொன்னீங்க எல்லாரையும் விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்கள்ல விஜயகாந்த் இந்த அளவுக்கு கேலி செய்வது போல கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ இல்ல வேற ஏதாவது தலைவரோ இந்த ஒரு ஸ்க்ரூட்டினிக்கு உட்படுத்துறாங்களா? நான் நீங்க சொல்றது 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திரு திமுக தலைவரையும் காங்கிரஸ் தலைவர்களையும், ஏன் ராகுல் காந்தியை விஜயகாந்த் அவர்களுடைய மிகவும் கேவலமாக விமர்சனம் செய்கிறார்கள். அதை நீங்க பெருசுபடுத்தாம
அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா இட் இஸ் ஃபைன். இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு சர்டிஃபை பண்ணி என்ன அவமானப்படுத்தினா எடுத்துக்கிறது ஐ டோன்ட் அக்ரி. அப்புறமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 666A தான் அது அட்ராக்ட் ஆகும். அந்த 666A வந்து என்ன சொன்னா இட்ஸ் பெயிலபிள் அஃபென்ஸ். சோ நீங்க வந்து எத்தனை லட்சம் பேர் இருங்க, எங்க இருந்து ஆரிஜின் வருது இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம். குண்டாஸ் வரைக்கும் கொண்டு இன்னொரு இந்த ஒரு ஐடி ஆக்ட் சம்பந்தமா சமீபத்துல சட்டமன்றத்துல குண்டாஸ் வரைக்கும் இதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இல்ல ஒரு சாதாரண இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நான் ஆர்டிகல் 19(1)A அப்படின்னு சொல்றது வந்து இட் கிவ்ஸ் அ ரைட். பட் ஆனா பப்ளிக் லைஃப் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டெஃபினட்டா இல்ல சொல்ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கடைபிடிக்கப்படுதாங்க தான் கேள்வி. திரு நடராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்கிறோம், அவர் சொல்றது போல நீங்க விஜயகாந்த் மட்டும் நம்ம ஐசோலேட்டடா பார்க்க முடியாது, இன்னைக்கு விமர்சிக்கப்படாது இது போன்ற கருத்துக்கள். அவர் சரியா சொன்னது போல ராகுல் காந்தி பற்றி எவ்வளவு வந்தது, இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், இதுக்கு வந்து இவ்வளவு லெஜிட்டிமசி கொடுக்குவானாங்கிறது அவருடைய கருத்து. அதாவதுங்க ஒரு தலைவர் மீது அவர் மிஸ்டர் விஜயகாந்தா இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி அவர்களை விமர்சனம் செய்வதற்கு ஒரு எல்லை உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் உண்டு. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்திருக்கிறாங்க, நாட் ஃப்ரீடம் ஆஃப் கிரிட்டிசிசம். There is a difference between freedom of speech and freedom of criticism. It's not the basic right of anybody to criticize anybody. இல்ல இன்னைக்கு ஜனநாயக நாட்டோட அடிப்படை ஒரு ஸ்பிரிட்டே தான். இன்னைக்கு அரசாங்கங்களை விமர்சிக்கலாம், என்னுடைய பிரதமரை விமர்சிக்கலாம், ஆனா அது எப்படி விமர்சிக்கணும், அடிப்படை விமர்சன உரிமையை எடுத்துக்க முடியுமா? விமர்சனம் வேற, கிரிட்டிசிசம் வேற. விமர்சிப்பது அவங்களுடைய கொள்கையை விமர்சிக்கலாம், அவங்க ஒரு காரியத்தை ஒரு செய்யக்கூடிய விதத்தை விமர்சிக்கலாம், பர்சனல் கேரக்டரையோ கான்டக்டையோ அந்த மனிதருடைய அவருடைய அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றியோ அவருடைய ஆடை அணிகலன்களை பற்றியோ கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. விமர்சனம் வேற, கிரிட்டிசிசம் வேற. அதனால கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க, யாரை வேணாலும் கிரிட்டிசிசம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலான்ட்டு. ரெண்டாவது, வாட் இஸ் கிரிட்டிசிசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஈவன் கார்ட்டூனிஸ்ட் பண்றதே தப்பு. எந்த ஒரு தலைவரையும் நீங்க எதுக்காக அப்படி கிரிட்டிசிசம் பண்ணி காட்டணும்? நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, ஒரு தலைவரை பற்றி விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்களே சமூக வலைதளங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வாங்க, ஏன் வரமாட்டீங்கிற? இந்த நாட்டில் ஒரு ஆட்சியாளர்களுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறவங்களோ குற்றம் சாட்டுறவங்களோ இந்த சிஸ்டம் இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் சரியா இல்ல? கார்ட்டூன்களே நம்ம வந்து உள்ளாக்க இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு நீங்க எல்லா ஜனநாயக நாடுகளிலும் கார்ட்டூன்கள் இருக்கிறது. ஜவஹர்லால் நேருல இருந்து அம்பேத்கர்ல இருந்து அவங்க மீது வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரங்களை ரசிச்சிருக்காங்க. பட் அது ஒரு நீங்க சொன்னது போல ஒரு பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் வழி இல்லாம தான் ரசிச்சிருக்காங்க. ஆனால் பிரஸ் இஸ் சச் a பவர்ஃபுல் ஆர்கன் அப்படிங்கறதுனால. ரெண்டாவது, நீங்க வந்து இந்த ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணும்போது கேரண்டி கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மிஸ்யூஸ் பண்ணும்போது அது வந்து கிரிமினல் கேஸா ப்ராசிக்யூஷனா உருமாறி இருக்குது. எத்தனை இன்சிடென்ட் சொல்ல முடியும் உங்களுக்கு? டாக்டர் கரஞ்சியா, பிளிட்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாம்பேல, அவர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணாத, கிரிட்டிசிசம்னா ரொம்ப பேட் கிரிட்டிசிசம் பண்ணாத அரசியல்வாதிகளும் கிடையாது, லீடர்ஸும் கிடையாது, சினிமாக்காரங்களும் கிடையாது. இந்தியாவிலேயே அவர் பேர் தான் ப்ராசிக்யூஷன் அதிகமா போடப்பட்டது. அதே மாதிரி இந்த குட் கிரிட்டிசிசம், பேட் கிரிட்டிசிசம் அப்படிங்கறது நிர்ணயிக்கிறது யார்? What is good to you is bad to me. What is bad to me is good to you. அப்படி இல்ல. hurting a person in the eye of the public, you can't hurt a person, you can't make people to underestimate the person. அது மாதிரி பண்ணும்போது that is amounting to defamation. திரு விஜயகாந்தோடைய எதிர்க்கட்சி தலைவரா செயல்பாடு இல்ல அந்த ஒரு கட்சி தலைவரா செயல்பாடு, ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா செயல்பாடு அப்படிங்கிறது தனி. ஆனா இன்னைக்கு இப்ப சமீபத்துல பார்க்கும்போது முன்னால அந்த சர்தார்ஜி ஜோக்ஸ் ஃபேமஸ், அது போல அவருக்கு சம்பந்தம் இல்லாம அவர் வந்து அவருக்கு சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள்லாம் இப்படி அவர் கருத்து சொல்றாரு அப்படின்னு அவர் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் போல ஒரு கேலி கேரக்டர் போல ஒரு சித்தரிப்பது அப்படிங்கிறது ஒரு கட்சியுடைய தலைவர், இன்னும் சொல்ல போனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரூட்டினி தனிப்பட்ட தாக்குதலுக்கு உட்படுத்தணுமா? இல்ல, பொது வாழ்வுக்கு நீங்க யாரு வந்தாலும் ஹவு தே பெர்ஃபார்ம் பாருங்க. சார் சீனியர் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு அரசியலுக்கு வரவங்க தே ஷுட் பி
willing to accept the criticism. ஏன்னா ஒரு நிமிஷம், மக்கள் மன்றத்துக்கு நீங்க வந்தா பொதுமக்கள் நீங்க வரவே வேண்டாம். நீங்க வந்து செயல்பாடு ஒரு ஆங்கரோட செயல்பாடு நீங்க விமர்சிக்கலாம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட செயல்பாடு எப்படி பேசுறீங்க? நீங்க வந்து ஜனநாயக நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்ற பாராளுமன்றத்துல நம்ம தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுறாங்க? மக்கள் இப்ப லைவ் சேனல்ஸ் வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஒருவரோட செயல்பாடு அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் வந்து இப்ப சொல்றேன். allow me to finish. உங்கள்கிட்ட தான் வருங்க. சட்டமன்றத்துல ஒரு தலைவர், அது நீங்க யார் எடுத்துக்கிட்டாலும், காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது இது வரைக்கும் ஒருத்தர் கூட அவர் கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. நான் கேள்வியே பட்டதில்லை. அவர் வந்து தாம்பரத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஜீவா வீட்டுல வந்து துணி துவைக்காம காத்துட்டு இருந்தார். காத்திருந்து அந்த ஸ்கூலை வந்து போய் திறந்தார். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் பத்தி கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இப்பொழுது பெரிய பாருங்க, நிறைய தலைவர்கள் வந்து அவர்கள் they are being appreciated by their actions. அவங்களுடைய செயல்பாடும் அவங்க இருங்க. Criticism is not நீங்க அவருடைய ஆட்சியாளரா செயல்பாட பத்தி நீங்க வந்து விமர்சிக்கலாம். ஆனா அவருக்கு சம்பந்தமே இல்லாம ஒபாமா வராரு, அதை பத்தி இவர் கருத்து தெரிவிக்கிறார். சார்குமார் அதை பத்தி சொல்லும் பொழுது கொச்சப்படுத்துறது இல்லையா? அதெல்லாம் கொச்சப்படுத்துறது. இப்ப வந்து நம்ம பாரத பிரதமர் இருக்காரு. இப்ப டெல்லியில சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய இதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலையும் எங்களுடைய பாரத பிரதமரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா நம்ப மாட்டீங்க, அதே பாரத பிரதமர் அவர் கோயில் கட்டினாங்கன்னு சொன்னாலும் உடனே இடிச்சார். அவர் நாலேஜ் போனோம். See, that is the quality of a person. ஒருத்தர் எப்படி செயல்படுறாரு சொல்றேன். See, when somebody comes to know there is something happening. சொல்றீங்க விஜயகாந்த் பத்தி இப்படி எல்லாம் வரும், அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். சார் ஏற்றுக்கொள்ளணும் சொல்ல சார். இத வந்து நீங்க வந்து you should ignore it. You should omit it. இத வந்து நீங்க இஷ்யூ ஆயிங்க. நான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே போவேன். நீங்க வந்து சார் இண்டிவிஜுவலா பேசுறது டிஃபமேஷனுக்கு லைபிள் சார். சார் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி வரும்போது பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிக்கு ரைட் கிடையாதா சார்? நீங்க வந்து பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி who is criticizing whom, அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See, சமூக வலைதளங்கள் அது உலகம் ஃபுல்லா இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, Facebook இருக்குது. எத்தனை பேரை எத்தனை கோடி மக்கள் இல்ல இந்த டெஃபமேஷன் லால செலிபிரிட்டிஸ்க்கு, அரசியல் தலைவர்களுக்கு இது கிடையாது. அவங்க கொடுக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதிகள். நீங்க எல்லாம் செலிபிரிட்டிகள், நீங்க வந்து பப்ளிக் ஸ்க்ரூட்டினிக்கு உட்படுத்தணும். உங்களை யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் சார். சட்டம்ன்றது நம்மளுடைய நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கும் சாதாரண ஸ்கேவெஞ்சர் ஆஃப் த நான் ஒரே விஷயம் சொல்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் வித் டியூ ரெஸ்பெக்ட் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்றது யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போனீங்கன்னா எத்தனை கோடி பேரை நீங்க ப்ராசிக்யூட் பண்ண போறீங்க? எத்தனை கோடி பேரை நீங்க எத்தனை கோடி பேரை பண்ணுவீங்க? எங்க நீங்க ஆலோசனை கோடி பேரை பண்ணிட்டு இருக்கீங்க? the way you projected எனக்கு நீங்க சொன்னதை வச்சுதான். சரி, நம்ம வந்து பல கிரிட்டிசிசம் பாக்குறோம், பல தலைவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ண. இந்த மாதிரி ஒரு தலைவரும் ஒன்று இல்ல, ஹரி வந்து இப்படி செய்யறாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் டெய்லி நீங்க போலீஸ்க்கு தான் வேலையா? இல்ல போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. டெய்லி கார்ல போயிட்டு நிறைய பேர் பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியாது. நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கார்ல போயிட்டு இருக்கோம், மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கோம். சாதாரண மனிதனா போறவன் நம்மள பாரு, அவன் குரங்கு மாதிரி இருக்கான்னு திட்டுறான். அவன் மேல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அவன் காக்கா மாதிரி இருக்கான்னு திட்டுறான். சிலரை நடிகர் திட்டுறான், நடிகர் திட்டுறான். என்னுடைய மானபங்கம் படுத்துறீங்க அப்படின்னா சட்டம் கொடுக்கக்கூடிய பொசிஷன். பிராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். ரைட், நம்ம கொஞ்சம் பிராக்டிகலா பேசுவோம். Politicians must have a tough skin, thick skin அப்படிங்கிறது கருத்தாக இருக்கிறது. ரைட். விஜயகாந்த் பற்றி தொடர்ந்து கேலி கருத்துக்கள், கேலி சித்திரங்கள்லாம் வர இது உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது அப்படின்னு காவல்துறையை அணுகியிருக்கிறார் விஜயகாந்த். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கருத்து சுதந்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாமா அல்ல அத்துமீறல் என்று பார்க்கவா? இதை எப்படி கையாள்வது அப்படின்னு திரு ராஜசேகர் சில விஷயங்களை சொல்லும்போது சொன்னார். இஸ் இட் பிராக்டிக்கல்? இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல எவ்வளவோ லட்சம் பேர் இன்னைக்கு வந்து அதிகமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய நாட்டில் இந்தியா டாப் பொசிஷன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது வெவ்வேறு நபர்கள் கருத்து போடுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிப்பது அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா? இது வந்து விஜயகாந்துக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கேள்வி எழுந்திருக்கு. இப்போ விஜயகாந்த் பற்றி சமூக வலைதளங்கள்ல அதாவது அவருடைய புகழுக்கு இழுக்கு வர்ற மாதிரியும் மக்கள் அவர் பேர்ல வச்சிருந்த மரியாதையை டேமேஜ் பண்ற மாதிரியும் சித்தரிக்கப்படுகிறது, கிரிட்டிசைஸ் பண்ணப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன இன்டென்ஷன் சார்? வாட் இஸ் த காஸ்? வை தே ஆர் டூயிங் இட்? இந்த கொஸ்டின் நான் கேட்க விரும்புறேன். இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் விஜயகாந்தை பற்றி ஒரு நபர் மோசமாக எழுதினால் அவருடைய
அப்படி எண்ணம் என்ன, அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். ஜெயலலிதா பற்றி விமர்சனம் வரலையா, கருணாநிதி பற்றி வரலையா, நரேந்திர மோடி பற்றி வரலையா, ராகுல் காந்தி வரலையா? வந்திருக்கு. இது வந்து ஒரு நாட் ஒன்லி விஜயகாந்த், அவங்க ஜெயலலிதா, முதல்வர் ஜெயலலிதா, அதாவது தலைவர் கருணாநிதி, மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் பத்தி விமர்சனம் வந்திருக்குது. அதை விமர்சித்து இதே மாதிரி உங்களுக்கு சமூக வலைதள தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவங்களை திருத்துறதுக்கு எழுதுறாங்களா? வாட் இஸ் த ரீசன்? அல்லது பொதுமக்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, இவங்க இந்த தலைவர்களை நீங்க ரெகனைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறதுக்கு எழுதுறாங்களா? இருங்க, விஜயகாந்த் மேல அவருடைய நடவடிக்கைகள்ல ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் அவர் நடவடிக்கையில தவறு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த சமூக வலைதளத்தை உபயோகப்படுத்தும் நபர் அவருக்கு பர்சனலா லெட்டர் எழுதலாம், என்ன எழுதலாம். சமூக வலைதளங்கள் அந்த விமர்சனத்தை கூட வைக்க கூடாது, எந்த நபரையும் இழிவுபடுத்த கூடாது, விமர்சனம் கூட வைக்க கூடாது. இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் பிரதமருக்கு தான் கடிதம் எழுதணும், விமர்சனத்தை வெளியில டீக்கடையில சொல்லக்கூடாது, சமூக வலைதளத்துல சொல்லக்கூடாது. விமர்சனம் அல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது, கிரிட்டிசிசம். There is a difference between விமர்சிச்சா defamation case போட முடியாது. கேலி செய்வது அப்படிங்கிறது சரியாக கேலி செய்வதுதான். கேலி செய்வதற்கு சட்டப்படி கான்ஸ்டிடியூஷன் படி எந்த சிட்டிசனுக்கு ரைட் கிடையாது. இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் இந்த ஒரு கேலி சித்திரங்கள் எல்லாம் சங்கருடைய கார்ட்டூன் எல்லாம் அவ்வளவு ரசிச்சிருக்கிறார். அது ரசனை அவர் ஆஸ் அ பர்சனல் இண்டிபெண்டன்ட் பர்சன் அவர் ரசிச்சிருக்கலாம். ஆனா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் கொடுத்திருக்க ஒழிஞ்சு ஃப்ரீடம் ஆஃப் கிரிட்டிசிசமோ டேமேஜிங் அதர்ஸ் ரெபுடேஷனோ கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கல. அது உங்களுக்கு அந்த பவர் கிடையாது. நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிரிட்டிசிசம் பண்றவர் பேர்ல டிஃபமேஷன் வழக்கு தொடுக்க முடியும். உண்மையை சொல்லலாம், உண்மையை சொன்னா அது கிரிட்டிசிசம், அது வந்து டிஃபமேஷன் ஆகாது. ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை விமர்சனம் செய்யும் பொழுது அது வந்து டிஃபமேஷன் ஆகாது. விஜயகாந்த் வந்து திருப்பி அதே கேள்விதான் கேட்கிறேன். விஜயகாந்த் விமர்சிக்கப்படுற அளவுக்கு ஜெயலலிதாவோ கருணாநிதியோ தமிழ்நாட்டில் தலைவர்கள் விமர்சிக்கப்படுறாங்களே, ஏன்னா அவர் நடவடிக்கை எடுக்கல. ஜெயலலிதா டெஃபமேஷன் போடுவாங்க, மற்ற தலைவர்கள் டெஃபமேஷன் போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேக்கிங் ஃபார் கிராண்டட் மனோபாவமா இல்ல? நீங்க வந்து இந்த மாதிரி கிரிட்டிசிசம், இந்த மாதிரி விமர்சனங்கள் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சிருக்கோமா? யாராவது பார்த்திருக்கோமா? கண்டுபிடிச்சிருக்கோமா? முயற்சி பண்ணிருக்கோமா? பண்ணவே கிடையாது. ஏனென்றால் ஒருத்தருடைய செயல்பாடு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருடைய செயல்பாடை மக்கள் பார்க்கிறார்கள். விமர்சிக்கலாம், ஒரே நிமிஷம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனா கேலி பண்ணலாமா, இழிவுபடுத்தலாமா? நீங்க வந்து ஒரு விஷயம், ஒருத்தருடைய செயல்பாடு இப்படி செயல்படுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தியும் அர்னாப் கோஸ்வாமியும் காமெடி அப்படி ஒரு காமெடி பண்ணாங்க. ஆனா இன்று வரை யாரும் வழக்கு தொடரவில்லை, போலீஸ் கமிஷன் ஆபீஸ் போகவில்லை. எதை கேட்டாலும் திருப்பி சொன்னாங்க. அது போல ஒவ்வொரு தலைவரும் இல்ல சார், நான் அவர் அரைஞ்சேன், அவர் வந்து திருப்பி அடிக்கல சார். இண்டிவிஜுவலா நீங்க திருப்பி அது வேற விஷயம். பப்ளிக் லைஃப், அதாவது பொது வாழ்வுக்கு வந்துட்டீங்கனாலே யூ ஆர் என்டைட்டில் ஃபார் கிரிட்டிசிசம். அப்படி இல்லனா டோன்ட் கம் டு பப்ளிக் லைஃப். அதான் என்னுடைய பாயிண்ட். அதாவது நீங்க பொது வாழ்வுக்கு வந்து நீங்க வந்து மக்களுக்கு நான் சேவை செய்ய போறேன், ஏன் சேவை செய்யறது நல்லதான் சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவரா அவர் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, இத்தனை அவர்ஸ் பேசிருக்காரு, இவ்வளவு திட்டங்களை மக்களுக்காக போராடி வாங்கியிருக்காரு அப்படின்னா அதை பாராட்டுறோம். இல்ல அதை பற்றி பாராட்டோ கிரிட்டிசமோ இருக்கலாம். ஒபாமா வராரு, அதை பத்தி விஜயகாந்த் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கதாபாத்திரம் போல காட்டுவது, இல்லன்னா சார்க் மாநாட்டுக்கு மோடி போறாரு அப்படிங்கிறது அது அப்படி. அதெல்லாம் விஜயகாந்த் செய்யாத ஒரு விஷயங்கள், செய்யாத ஒரு விஷயத்துக்கு அவர் அட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமா அவர் பத்தி ஒரு இமேஜை காட்டக்கூடிய ஒரு செயல். சட்டமன்றத்தில் இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னா அது பற்றி ஒரு கேலி சித்திரம் வரும்பொழுது மேபி ரைட், மேபி. ஆனா அவர் செய்யாத ஒரு விஷயத்தை காட்டும் பொழுது அது வந்து ஒரு நியாயமான கிரிட்டிசிசமா? அது செய்யாத ஒரு விஷயத்தை யாரு காட்டினது, யாரு செஞ்சது? 1 கோடி மக்கள் 10 கோடி மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒருத்தர் எப்படி டிஃபமேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிவிஜுவலுக்கு வர விஷயம் தான் நீங்க டிஃபமேஷன் ஃபைல் பண்ண முடியும். நீங்க 1 கோடி மக்கள் மேல டிஃபமேஷன் பண்ணுங்க. நீதிமன்றம் என்ன தெரியுது? காவல்துறை ஜூரிஸ்டிக்ஷனே வராத. எங்க போய் நீங்க காவல்துறை ஆர்ஜின் தெரியல, அதனால தொடர்ந்து நடக்கலாம். ஆர்ஜின் தெரியல. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66A நீங்க பீனலைஸ் பண்ணலாம். provided you should have a point, prima facie கேஸ் இருக்கணும். ஒரு எல்லாரும் மேலே நீங்க வழக்கு தொடுக்க முடியாது. வழக்கு தொடுப்பதற்கு முகாந்திரம் தேவை, அதுக்கு உண்டான ப்ரூஃப் வேண்டும்.
ப்ரூஃப் எதனால போட்டாங்கன்னு வேண்டும். அதாவது நீங்க காவல்துறை போலீஸ் கமிஷனர் cannot help மிஸ்டர் விஜயகாந்த் or anybody. என்ன நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நான் கண்டுக்காத போதா எனக்கு மரியாதை. கோர்ட்ஸுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்ல, நீதிமன்றத்தை அணுக வேண்டும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெயிலபிள் செக்ஷன் 66A இஸ் பெயிலபிள் செக்ஷன். ஆட்டோமேட்டிக்கா எந்த நபர் இண்டிவிஜுவலா தான் நீங்க நடவடிக்கை மாசா ஒரு ஜட்மெண்டோ ஆர்டர் மட்டுமே செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுமா? பலரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பலரும் தவறு செய்யறா அப்படிங்கும்போது எப்படி அதை அணுகுவீங்க? இட்ஸ் இம்ப்ராக்டிகல் டு ஹேண்டில் இட் அப்படிங்கிறாரு திரு ராஜசேகர். சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, 1000 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இந்த கிரிட்டிசிசம் ஒரு எல்லைக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா செக்ஷன் 499 அண்ட் செக்ஷன் 500 ஆஃப் தி ஐபிசி, இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 499 அண்ட் 500ல ஒரு மனிதனுடைய பேச்சுக்கும் ஒரு மனிதனுடைய செயலுக்கும் ஒரு எல்லையை நிர்ணயம் செய்து, இவர்கள் பேச்சும் செயலும் மற்றவருடைய புகழையோ அல்லது அவருடைய செல்வாக்கையோ பாதிக்கும் வகையில் இருந்தால் அந்த மனிதன் மீது வழக்கு போடு, கிரிமினல் கேஸ் போடு, 500 ஐபிசியின் படி கிரிமினல் கேஸ் போடு அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தின அதே சட்ட வல்லுநர்கள் தான் இந்தியன் பீனல் கோடையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னா அதே ஃப்ரீடம் ஆஃப் எங்க கண்டுபிடிப்பீங்க, யார் மேல நடவடிக்கை எடுப்பீங்கிறது தான் கேள்வி. அது வாஸ்தவம். அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம அதை ஆராய்ஞ்சு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். நிச்சயமா இந்த இம்ப்ராக்டிகாலிட்டிஸ் இருக்கவே செய்யுது. இந்த தருணத்துல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப இருங்க. அதாவது நீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு. நான் சொல்லி முடிச்சிடறேன். வேணா ஒண்ணு பண்ணலாம், நீதிமன்றத்தை அன்னைக்கு பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் ட்விட்டரையும் முடிக்கலாம். அந்த அளவுக்கு நிச்சயமா போகணும்னு யாரும் போகல. விஜயகாந்த் கோரிக்கையும் அது அல்ல. அதாவது எப்படி அப்படின்னா, பேஸ்புக், ட்விட்டர் மற்ற சமூக வலைதளங்கள்ல தனிப்பட்ட நபர்களை அதாவது டிஃபமேஷன் வரக்கூடிய விமர்சனங்கள் செய்யக்கூடாது. எது விமர்சனம் நிச்சயமா அதுல சில கிரே ஏரியாஸ் இருக்க செய்யுது அப்படின்னாலும் கூட இந்த நாட்டில தலைவர்களை மட்டுமல்ல, எந்த தனிப்பட்ட நபரையும் எந்த அமைப்பையும் விமர்சிப்பதற்கு அனைவருக்கும் உரிமைகள் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒருவரை இழிவுபடுத்துவதற்கோ இல்லாட்டி தனிப்பட்ட வகையில் மோசமாக அவரை அவமானப்படுத்துவதற்கோ அரசியல் அமைப்பு சட்டம் யாருக்கும் அந்த உரிமையை தரவில்லை. அதே போல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனோபாவம், ஒரு அக்செப்டபிலிட்டி தலைவர்களுக்கு வேணும். அதே போல அந்த சமயத்தில் அதற்காக யாரும் எந்த தலைவரையோ இல்ல ஒரு தனிநபரையோ இழிவுபடுத்தக்கூடாது. இந்த ஒரு வழக்குல ஒரு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல அதிகமாக இந்த ஒரு கருத்து பரப்பப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி கையாள்வது அப்படிங்கறத நிச்சயமா சிக்கல்கள் இருக்கவே செய்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராஜசேகர் மற்றும் திரு நடராஜன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி கூறிய தருவாயில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.